ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு vlog பார்க்க போகிறீங்க. கிறிஸ்மஸ்க்காக நாங்கள் நேட்டிவ் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆறு ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக அது ஒரு ஊருக்கு நடுவில் இருக்கிற ஒரு ரோடு. அதுக்கு இந்த சைடும் அந்த சைடும் பார்த்திங்கன்னா இந்த ஆறு தண்ணி போயிட்டு இருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபிஷ்ஷிங் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நாங்களும் போய் ஃபிஷ்ஷிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா ஒரு பெரிய மீனை பிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தார். அவர்கிட்டயே நாங்கள் தூண்டில் கேட்கலாம் அப்படின்னு கேட்டுட்ருந்தோம். அவர் பார்த்திங்கன்னா கைண்டாக உடனே நான் இன்னொரு தூண்டில் தரேன், வாங்க வீட்டுக்கு போகலாம், இங்கே தான் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தார். அவர் கையில் பார்த்திங்கன்னா அந்த பெரிய மீன் பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போகிறது தெரியும். அவரோட பேரனுக்காக இதை பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. தூண்டில் மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான புழுகுமே அவர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. வாங்க பார்க்கலாம். இங்கே போய் இது புழி எடுத்துக்கொண்டு வருகிறார். காட்டுங்க. ஏய் நிறைய கடிச்சிருக்குதே. வா. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதே ஃபிஷ்ஷிங் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. போர் அடிச்சிச்சுன்னா பிள்ளைங்கள்லாம் அப்படி தான் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க போல இருக்கு. நம்மளுக்கு ஆக்சுவலாக இது வந்துட்டு 2வது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நாங்கள் பக்கத்துலேயே எங்களோட ஊர் பக்கத்துலேயே வந்துட்டு நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். அப்போ நிறைய ஜிலேபி மீன் மாட்டுச்சு. ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால அப்போ வந்துட்டு எக்ஸைட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ சரியாக எடுக்க முடியாமல் போயிடுச்சு. பட் இந்த டைம் கண்டிப்பாக இது ஒரு vlog-ஆ போடலாம் அப்படின்னு நினச்சி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தூண்டிலில் மீன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி மண்புழுவை வந்துட்டு அதில் மாட்டணும். அண்டு எங்களுக்கு வந்து அது ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்ததுனால டக்குன்னு மாட்ட முடியல. இதை மாட்டிகிட்டு இருக்கும் போதே நான் உங்களுக்கு ஒரு டிப் ஒன்று சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் அது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிஷ்ஷிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா பொறுமையாக இருங்க. ஏன்னா நம்ம அந்த தூண்டிலில் போட்டுட்டு டக்குன்னு எடுக்கும் போது பார்த்திங்கன்னா ஃபிஷ் எஸ்கேப் ஆகி ஓடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேலே இருக்கிற ஒரு ஃப்ளோட்டிங் ஸ்டிக்கு மீன் இழுக்கும் போது பார்த்திங்கன்னா உள்ளே போகும். அது போனால் மட்டும்தான் எடுக்கணும், அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணணும். தூண்டிலில் இருக்கிற நீடில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், அதனால கேர்ஃபுல்லாக மாட்டுங்க. ஆக்சுவலாக மீன் மாட்டுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லைட்டாக தொட்டுட்டு போகும். அப்போல்லாம் வந்து டக்குன்னு எடுக்காதீங்க. ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா புழு சாப்பிட்டுட்டு அது பாட்டு போயிடும், மாட்டிருக்காது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் தூண்டிலில் புழுவை மாட்டியாச்சு. இப்போ நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். குட்டி மீன் ஃபர்ஸ்ட். Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. Yeah. Ding. உயிர் இருக்கா? உயிர் இருக்கா? வெடிச்சதே அந்த சத்தம் கேட்கலையா? என்ன இப்ப வெடி வெடிச்சதே அந்த சத்தம் கேட்கலையான்னு கேட்டேன். வெடி வைக்க போறியா? உயிர் இருக்கா?
செத்துச்சா? போட்டுரு அரிஸ்டோ, தண்ணியில் போட்டுரு. இது 3வது ஃபிஷ்ஷு. இது 3rd ஃபிஷ். இதோடு நாங்கள் வந்துட்டு ஃபிஷ்ஷிங்கை முடிச்சிட்டோம். ஏன்னா மழை வந்துருச்சு. அதனால் இந்த vlog இதோட முடிச்சுக்கலான்னு இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.